எலைட் இன்சைட் ஸ்டோரி தொடர் நிகழ்ச்சி 4வது நிகழ்ச்சி 94 மற்றும் 97 பெச்சை கொண்ட அக்கறை பற்றி எலை குழுமத்தால் இந்த எலைட் இன்சைட் ஸ்டோரி நிகழ்ச்சியினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று என்னோடு ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக அப்துல் ரஹ்மான், இவர் எலைட் குழுமத்தில் இருக்கின்ற ஒருவர். மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற வேலை வாய்ப்புகள், தொழில் வழிகாட்டல்கள் சம்பந்தமாக பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே துறை சார்ந்தவர்களூடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். அதற்கு முதல் இந்த எலைட் பெச்சை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிந்து கூட இந்த நிகழ்ச்சி என்பது எலைட்டினுடைய கல்வி குழுவால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கென்று ஒரு தயாரிப்பு குழு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்களை பற்றி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த குழுவை சேர்ந்த இதனுடைய டைரக்டராக இருக்கின்றார் டாக்டர் அஸ்மல், அவர் யூகேயில் இருக்கின்றார். கல்வி குழுவினுடைய தலைவராக இருக்கின்றார் ரஸ்மி, அதே போன்று இப்திகார், ஜியாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இப்திகார், ரிஷாட், அதே போன்று சதாத், நண்பர் ரஹ்மான், இப்படி பலர் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய மொத்த தயாரிப்பாக அனைவருடைய பங்களிப்பையும் சேர்த்துதான் இந்த நிகழ்ச்சி வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சி மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற வேலை வாய்ப்புகளும் அதற்கான தொழில் வழிகாட்டலும் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் உங்களோடு உரையாட இருக்கின்றோம். மத்திய கிழக்கை பொறுத்தவரையிலே அதனுடைய மாறுபட்ட பொருளாதாரம், அதே போன்று எமது கலாச்சாரம், குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற வளங்கள் பல இருக்கிறது. எண்ணெய் வளத்தை சொல்லலாம். இப்படி பல்வேறுபட்ட மாற்று மூலோபாயங்களை கொண்ட பல்வகைப்படுத்தல் முயற்சியாளர்களால் உந்தப்பட்ட பிராந்தியத்தில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பல்வேறு துறைகளிலே கண்ட நாடுகளாக இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் இருக்கிறது. மத்திய கிழக்கிலே உள்ள முக்கியமான தொழில்களில் எண்ணெய், எரிவாயு, கட்டுமானம், நெட்வொர்க்கிங், சுகாதாரம், கல்வி மற்றும் நிதி இவை முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த அடிப்படையிலே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கட்டார், குவைத், ஓமான் இப்படியான நாடுகளிலே அதிகமான உட்கட்டமைப்பு, அதே போன்று தொழில்நுட்ப ரீதியான அதிகமான முதலீடுகள் திட்டங்களாக வகுக்கப்பட்டு உலகெங்கிலும் இருக்கின்ற நிபுணத்துவத்தை அவை நாடி நிற்கின்றது. ஏனென்றால் மத்திய கிழக்கிலே மிக குறைபாடாக இருக்கின்ற விஷயம் இந்த கல்வி ரீதியான அல்லது நிபுணத்துவ ரீதியான வளங்கள். எனவே இவற்றைத்தான், இந்த வளங்களை நாங்கள் எப்படி வழங்க வேண்டும், என்ன துறைகளுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் 2 சிறப்பு விருந்தினர்களை இணைத்து நாங்கள் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். ஏனென்றால் தொழில் வாய்ப்புக்காக நாங்கள் பலர் மத்திய கிழக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே போய் நாங்கள் என்ன வகையான தொழில்கள் அங்கே இருக்கிறது, அதற்கு நாங்கள் என்ன வகையான கற்கையினர்களை பயில வேண்டும், இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. அந்த அடிப்படையிலே துறை சார்ந்த நிபுணர்கள் 2 பேர். ஒன்று ஐபிஎச்எஸ் கேம்பஸினுடைய சிஇஓ இருக்கின்ற என்ஜினியர் அக்கரைப்பேட்டை சேர்ந்த என்டி ஹமீட் அலி அவர்கள், அவரோடு இணைந்து மேனேஜ்மெண்ட் டேட்டா சென்டர் ஆபரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கின்ற முகமது இஹ்ஷான், இருவரும் இன்றைய நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்களை நமக்கு தர இருக்கின்றார்கள். இப்பொழுது என்னோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க இருக்கின்ற ரஹ்மானை நான் அழைக்கின்றேன். Thank you, Majid. Greeting viewers. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I'm Abdul Rahman, the interviewer in English for Elite Inside Story. Actually, this is an educational program. This program is presented by the Elite Group of 94 and 97 batch of Akrepat, particularly by the Elite Education team. And today my colleague Majid is the interviewer in Tamil. As Majid introduced, the Middle East with its diverse economies and vibrant culture presents many job opportunities and career pathways, particularly for expertise. The region's rapid economic development, driven by oil, wealth, and strategic diversification efforts, has created a high demand for skilled professionals across various sectors. Key industries in the Middle East include oil and gas, constructions, networking, healthcare, education, and finance. Countries like the United Arab Emirates, Saudi Arabia, and Qatar have invested heavily in infrastructure and technology, seeking expertise from around the globe to fuel their ambitious projects. Career guidance in the Middle East emphasizes understanding the local labor laws, cultural tones, and market demands. Networking is crucial as personal connections often play a significant role in securing employment. Language skills, particularly in Arabic, can be advantageous, although English remains widely used in business settings. Overall, the Middle East offers dynamic career prospects for those who are adaptable, culturally aware, and possess the right skills set to meet the region's evolving demands. In this manner, welcome to our online dialogue for job opportunities and career guidance in the case of Middle East. Thank you for joining us today. Our two distinguished guests, Mr. Muhammad Ihsan, the Manager Data Center Operation, and Engineer N.T. Hamid Ali, CEO, IPHS Campus. And let's get started and gain some valuable insights from them. Yes,
This is the time for the guests to greet our viewers, please. Muhammad Ihsan, Manager Data Center Operation, please salute our viewers. Mr. Muhammad Ihsan. Yeah, thank you very much. Yes, yes, Thanks for yes, having me in yes, your please. program. I hope your viewers, we are excited to share our experience with your viewers, and I hope they will be having good insight from our experiences. Okay. Thank you, Muhammad Ihsan, the Manager Data Center Operations. And okay, let's get started. We wanted to emphasize on career guidance in the title itself also. The words career and job opportunities are most the same. So, shall we fine tune this as the job opportunities and the need for career guidance, the case of Middle East? Mr. Mohammed Ihsan, the manager, could you explain the attractiveness of Middle Eastern job market in the field of information technology for employment opportunities, specifically with IT fields are more lucrative and which are least attractive, and why? Could you please elaborate us, Mr. Ihsan? Actually, when we consider the Middle East market, and if we say that Middle Eastern market is the most attractive job market currently in the world, not only Asians, even the other countries, the other part of the world, they used to come here for the job, especially with IT field. Due to the recent change in their approach from oil-based economy, they have a shift to focus on non-oil revenues, and also they are started with numerous investments across the countries and accelerated economic growth. Based on all these factors, the companies are actually they're trying to bring pace to their operation. One of the things that they have recently done is digital transformation. So most of their operations are digitalized, therefore bringing more opportunities in the field of IT. If you see specifically certain IT fields, IT disciplines, there is more opportunities generated in the recent past, especially when it comes to software development, cloud computing, cybersecurity, data science, AI, IoT. These kind of disciplines which are associated with increasing the business agility and speeding up the digital transformation process by bringing more, generating more revenue to the organization. So these are where the IT can impact on the business growth. So these IT disciplines are now in high demand in this in the Middle East, especially. Now, when you say these less attractive disciplines, I would say that legacy system maintenance or the basic IT support, which is the old way of approaching to the IT, those areas are less demanding, or we don't have much opportunities for these areas. But the areas which I mentioned, the disciplines which I mentioned earlier, like software development, cloud computing, they are the highly demanding IT disciplines right now in the Middle East, which can offer us a lot of opportunities. Thank you for providing interesting and relevant insight, Mr. Muhammad Ihsan, the manager, data center operations. You pointed out that the high demand exists for technological specialists, particularly in software development, cloud computing, cybersecurity, data science, AI, and IoT in the Middle East job market. Thank you, Muhammad Ihsan. மத்திய கிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு ஆரம்பகால தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக வேலை தேடுவது மிகுந்த சவாலானது. சரியான அணுகுமுறைகள் மூலம் நீங்கள் வெற்றியை அடையலாம். முதலில் தகுதியான சுய விவரம் மற்றும் சுய விவரத்தை தயாரிக்க வேண்டும். தொழில் தொடர்பான நுண்ணறிவு மற்றும் தரவுகளை திரட்ட வேண்டும். அதேபோன்று சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக வேலைவாய்ப்பு முகவர்கள் மற்றும் தளங்களை பயன்படுத்தி வேலைவாய்ப்புகளை ஆராய வேண்டும். இந்த அணுகுமுறைகள் அனைத்தையும் பயன்படுத்தி நீங்கள் மத்திய கிழக்கில் ஒரு திறமையான தொழில் வல்லுநராக புதிய பாதை ஒன்றில் கால் பதிக்க முடியும். அந்த அடிப்படையில் முகமது இஷாம் அவர்களே, உங்கள் பார்வையில் ஆரம்பகால தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் மத்திய கிழக்கில் வேலைவாய்ப்பை உங்கள் கண்ணோட்டத்தில் எவ்வாறு அணுக வேண்டும்? குறிப்பிட்ட அணுகுமுறைகள் அல்லது பல அணுகுமுறைகள் உள்ளதா? இதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா? ஆரம்பகால தொழில்நுட்ப நிபுணர்களா வரவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கில் அலைன்மெண்ட்ங்கிறது, அவங்களுடைய அந்த ஏரியாவில் இருக்க நிபுணத்துவம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா முதலாவதாக நான் சொல்லுவேன். என்ன சொன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் சொல்லுவோம். அவங்க தெரிவு செஞ்ச அந்த துறைகள்ல இருக்கிற டொமைன் நாலேஜ் சொல்லுவாங்க. அதை அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்றது அவங்களுக்கு முக்கியம். ரெண்டாவதாக நாம பார்க்க போனா இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு சொன்னால் நம்ம எவ்வளவுதான் அந்த தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட அதை நாம பிராக்டிக்கலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியம். குறைஞ்சது ஒரு 2 வருடமான ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அந்த ஃபீல்ட்ல இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. அதையும் நாம இங்கே எடுத்துக்கொண்டா நமக்கு மிடில் ஈஸ்ட்ல தொழில் அப்ரோச் பண்றது லேசா இருக்கு. மூணாவது விஷயமாக நான் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியா, உதாரணத்துக்கு லிங்க்டின் மாதிரி அந்த ப்ரொஃபஷனலி சோசியல் கனெக்டட் பிளாட்ஃபார்ம்கள்ல அவங்களை அப்டேட் பண்ணிக்கொண்டு அவங்களோட இந்த கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்றது. நிறைய ஜாப் ஏஜென்சிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்றதோ இல்லாட்டி அவங்க ஃபாலோ அப் பண்ணிக்கொண்டு அந்த ஜாப்களுக்கு ஃபேஸ் பண்ணி
அந்த இன்டர்வியூஸ்ல ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரக்ல தான் பொதுவாக ஐடிக்கு ஆக்கள் எடுக்கிறங்கிறது வந்து இந்த ட்ரக்ல தான் நிறைய இருக்கு. இப்படியாக அப்ரோச் பண்ணும்போது தான் ஆக இலகுவாக ஐடி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை கிராப் பண்ணி கொள்ளலாம். மற்றது இப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்தாலும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல இப்போதைக்கு எந்த விதமான சாஃப்ட்வேர் அல்லது எந்த விதமான ஸ்டடிஸ்களை நாங்க செய்யணுங்கிற அந்த ரிசர்ச் அண்ட் ப்ரிப்பரேஷனும் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். நான் பாக்குறதுபடி இந்த 4-5 விஷயங்களும் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஜாப் மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அருமையான விளக்கம். உண்மையிலேயே ஒரு மத்திய கிழக்கு நாட்டிலே நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்ற போது, அதற்காக முயற்சி செய்கின்ற போது என்ன வகையான முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை முகமது ஈஷான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்.